வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. நலமெல்லாம் எனக்கென்று தேடும் குணம், இனி நாள்தோறும் இறக்கின்ற வரம் கேட்கின்றேன். நலமெல்லாம் எனக்கென்று தேடும் குணம், இனி நாள்தோறும் இறக்கின்ற வரம் கேட்கின்றேன். பலியாக பிறக்கென்னை அளித்திட்ட பின், பலியாக பிறக்கென்னை அளித்திட்ட பின், என் பரிசாக உனை கேட்டு மனம் கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்தை நினைவு கூறுகின்ற நாள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகளையும் அவரது மரணத்தையும் உயிர்ப்பையும் குறித்து சிந்திக்கின்ற நாள். அந்த பாடுகளும் மரணமும் உயிர்ப்பும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்விற்காக, மீட்புக்காக என்பதை நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்ற நாள். ஆம் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரே என்மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். ஏனெனில் ஆண்டவரே நீர் இனியவர், பரிவுள்ளவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், 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 இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ள செய்தருளும். அதனால் எங்களது சமய பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள், கடவுளின் மறையுண்மையை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும். பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் அன்றோ? என்னை பொறுத்த மட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன். எனக்கு நானே தீர்ப்பளித்து கொள்ளவும் மாட்டேன். எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. ஆயினும் நான் குற்றமற்றவனாகி விடமாட்டேன். எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே. எனவே குறித்த காலம் வரும் முன், அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன், யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம். அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார், உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து பாராட்டு பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மதுளரை பாடல். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும், உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்க செய்வார். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. தீமை நின்று விலகு, நல்லது செய், எந்நாளும் நாட்டில் நிலைத்திருப்பாய். ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார். தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை, அவர்களை என்றும் பாதுகாப்பார். பொல்லாரின் மரபினரோ வேறறுக்கப்படுவர். பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார், பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். பல்லவி. நேர்மையாளர்களுக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. ஆண்டவர் கூறுகிறார், உலகின் ஒளி நானே. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 5. உயிருள்ள இறைவார்த்தைகள் 33 முதல் 39 முடிய. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி, யோவானுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பிருந்து மன்றாடி வருகிறார்கள், பரிசேயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர். உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் மணவிருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பிருக்கச் செய்யலாமா? ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள் என்றார். அவர் அவர்களுக்கு ஓர் ஊமையையும் கூறினார். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அவ்வாறு ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது. அதுபோல பழைய தோற்பைகளில் எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும், மதுவும் சிந்திப்போகும், தோற்பைகளும் பாழாகும். புதிய மதுவை புதிய தோற்பைகளில்தான் ஊற்றி வைக்க வேண்டும். பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார், ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவர் கருத்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் பக்தியோடு செபிப்போமாக. கடவுளுடைய அன்பு பணியாளர்களாக இருக்கிறவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள், பிறர் மீது குற்றம் சுமத்துவதையும் பிறரை தவறான முறையில் தீர்ப்பிடுவதையும் பிறரை அவமானப்படுத்துவதையும் கொடுமைக்கு உள்ளாக்குவதையும் ஒருபோதும் தங்களுடைய வாழ்வில் செய்ய மாட்டார்கள். அதை செய்யக்கூடாது. இத்தகைய உண்மையை எடுத்து சொல்லுகிறது இன்றைய இறை வார்த்தை. கடவுளுடைய பணியை செய்கிறவர்கள், கடவுளுடைய நற்செய்தியை அறிவிக்கிறவர்கள் இன்றைக்கு பல நிலைகள் சித்திரவதைகளுக்குள்ளும் அவமானத்திற்குள்ளும் உள்ளாகிறார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு நல்லதொரு வாழ்க்கையை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் இருந்தாலும், வாழ்க்கையில் வலியும் வேதனையும் துன்பமும் இருந்தாலும் கூட, ஒவ்வொரு முறையும் இந்த தெய்வீக ஆலயத்திற்குள் நாம் நுழையும் போது, திருப்பலியை காணும் போது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற நற்கருணை விருந்தில் பங்கு பெறும் போது ஆற்றல் பெறுகிறோம், வல்லமையை பெறுகிறோம், சக்தியை நம்முடைய உள்ளத்திற்குள் உள்வாங்கிக் கொள்ளுகிறோம். இத்தகைய வல்லமையும் ஆற்றலும் சக்தியும் நம்மிடம் இருப்பதால் எதை கண்டும் நாம் அஞ்சுவதில்லை, தயங்குவதில்லை, துவண்டு போவதில்லை. இறைவன் என்னோடு இருக்கிறார், எனவே எதையும் சந்திக்க நான் தயாராக இருக்கிறேன் என்கிற உணர்வு நம்முடைய உள்ளத்தில் மேலோங்குகிறது. ஆண்டவர் யோசுவாவுக்கு கட்டளையிடுகிறார், நீ அஞ்சாதே, திகையாதே, வீறுகொள், துணிவோடு இரு, உன்னை காக்கின்ற தேவன் நான் என்று முன்னோடு இருக்கிறேன் என்று.
இந்த உணர்வுடன் இன்றைய இறை வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுப்போம். இறைவன் நம்மை எவ்வாறு உறுதி ஊட்டுகிறார், நம்முடைய உள்ளத்தில் நம்பிக்கையை விதைக்கிறார், இந்த உலகத்தினுடைய தீமைகளை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியையும் ஆற்றலையும் தருகிறார் என்கிற இந்த உண்மையை உணர்த்துகின்ற இறை வார்த்தைக்கு முழு மனதோடு நாம் செவி கொடுப்பதின் வழியாக இறை அருளையும் ஆசீரையும் இந்த நாளில் இனிதாய் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒரு மனிதன் இருந்தான். குடிப்பழக்கம் அதிகமாக அவனுக்கு இருந்தது. 3 மது பாட்டில்களை வைத்துக்கொண்டு 3ஐயும் திறந்து சரமாரியாக அவன் குடித்துக் கொண்டிருந்தான். இதை பார்த்த மற்றொருவர் அருகில் வந்து, ஏம்பா இப்படி 3 பாட்டிலை வச்சு முழுவதுமாக குடித்து கொண்டிருக்கிறாய், உன்னுடைய உடல் நலனை கெடுத்துக் கொள்ளுகிறாயே, இதை நீ செய்யலாமா? இது தவறு இல்லையா? குடிக்கிறாய் என்றால் கொஞ்சம் பொறுமையாக ஒன்றொன்றாக குடிக்க வேண்டியது தானே, ஏன் 3 மது பாட்டில்களை வைத்துக்கொண்டு இப்படி குடித்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டவுடனே அந்த குடித்து கொண்டிருந்த மனிதன் சொன்னானா, இதில் 1 பாட்டில் தான் என்னுடையது, மற்றது 2ம் என்னுடைய நண்பர்களுடையது. நண்பர்களா? அவர்கள் எங்க இங்க இல்லையே. ஆமா, நாங்க 3 பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றாகவே இருப்போம், ஒன்றாகவே குடிப்போம். ஆனால் என்னுடைய நண்பர்கள் 2 பேர் இப்பொழுது வெளிநாட்டிற்கு சென்று விட்டார்கள். அவர்கள் செல்லும் போது ஒன்று சொன்னார்கள், எந்த காரணத்தை கொண்டும் நாம் 3வரும் பிரியவே கூடாது, இன்பத்திலும் துன்பத்திலும் ஒன்றாக இணைந்தே இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போனார்கள். எனவேதான் அவர்கள் இல்லாவிட்டாலும் என்னுடைய நண்பர்கள் 2வரும் எப்பொழுதும் என்னுடன் இருப்பதாகவே உணர்ந்து கொண்டு இந்த செயலை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னானா. காலங்கள் கடந்து போனது. மீண்டும் ஒரு முறை அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது சந்திக்கும் போது அந்த வேறொரு மனிதர் கேட்டாராம், ஏன்பா முன்னெல்லாம் 3 பாட்டில் வச்சு குடிச்சிட்டு இருந்த, இப்பன்னா 2 பாட்டில் தான் இருக்குது, ஒன்று எங்க போச்சு அப்படின்னு கேட்டார். ஒரு மனிதர் இறந்து விட்டாரா உன்னுடைய நண்பர் என்று கேட்ட உடனே அவர் சொன்னாராம், இல்லை இல்லை, தவசு காலம் வந்துடுச்சு, தவசு காலம் வந்ததுனால நான் குடிக்கிறதில்ல, ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறானுங்க, அவனுங்க வெளியூரில் இருக்கிறதுனால அப்படின்னு சொன்னாராம். ஒரு வேடிக்கையான நிகழ்வு தான். ஆனாலும் கூட அன்பிற்குரியவர்களே, பல நிலைகளில் நம்முடைய மனநிலையும் கூட இதுதான். நம்மை நாமே மாற்றிக்கொள்ளாமல் ஏதோ ஒரு விதத்தில் சப்பை கட்டி நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே போய்கொண்டிருக்கிறோம், அல்லது தீமையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாவத்தையே நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம். இறை வார்த்தையை கவனிப்போம். கிறிஸ்துவின் ஊழியர்களாகிய நாங்கள் கடவுளினுடைய மறை உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே கிறிஸ்துவின் ஊழியர்களாக இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு பல சவால்கள், போராட்டங்கள் காத்திருக்கிறது, அல்லது அவர்கள் நாள்தோறும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களிடத்தில் இறைப்பணியை செய்யும் போது அவர்களுடைய மனம் பல நிலைகளில் சஞ்சலப்படுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் தேவையில்லாத அவதூறுகளை பரப்பும் போது, தவறாக அவர்களை பற்றி சித்தரிக்கும் போது இந்த இறைப்பணியில் தோய்வும் தளர்வும் அவர்களுக்கு ஏற்படுகிறது. அதனால தான் பவுலடிகளார் சொல்லுகிறார், என்னை பொறுத்த மட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தாலும் அதை பற்றி நான் ஒன்றும் பெரிதுபடுத்த மாட்டேன், கவலைப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார். எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை, எனவே எனக்கு நீங்கள் ஒருபோதும் தீர்ப்பளிக்க முடியாது, நான் ஆண்டவரையே நம்பி இருக்கிறேன், ஆண்டவர் எனக்குரிய கைமாறை செய்வார் என்பதுதான் உறுதியான நம்பிக்கையாக இருக்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, கடவுள் நம் உள்ளங்களையும் உள்ளத்தின் நோக்கங்களையும் நம்முடைய இருளான பாதைகளையும்
நன்றாகவே அறிந்திருக்கிறார். ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். திருப்பாடல்கள் 138 சொல்லுகிறது, ஆண்டவர் என்னை ஆய்ந்து அறிந்து பார்க்கின்றார். நான் நடப்பதையும் படுப்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். நான் அமர்வதையும் எழுவதையும் அவர் நன்றாக அவரை அறிந்திருக்கிறார் என்று இறை வார்த்தை சொல்லுகிறது. ஆம், கடவுளிடமிருந்து நாம் நல் பாராட்டுகளை அல்லது நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நான் யார்? எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என்னுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கிறதா என்பதை சீர்தூக்கி பார்க்கும்போதுதான் நம்முடைய வாழ்க்கையானது வெளிச்சம் பெறுகிறது. ஒருவேளை தவறான பாதை என்றால் அதை மாற்றிக்கொள்வதற்கான விழிப்புணர்வு நமக்குள் பிறக்கிறது. பாருங்க, இன்றைய பதிலுரை பாடல் அழகாக சொல்லுகிறது, ஆண்டவரையே நீ நம்பியிரு, எனவே ஆண்டவர் உனக்கு நலமானதை செய்வார். நீ ஆண்டவரில் முழுமையான மகிழ்ச்சி கொள். உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். உன் வழியை நீ ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. அவரையே முழுமையாக நம்பியிரு. அவரே சார்பில் இருந்து செயலாற்றுவார். இறை பணியை செய்யும் போது, இறை ஊழியம் செய்யும் போது வாழ்வில் வருகிற சவால்களை எதிர்கொள்வது அந்த ஊழியர் அல்ல, மாறாக இறைவன் என்பதை இந்த இடத்தில் அறுதிட்டு சொல்லுகிறார். நற்செய்தியிலும் கூட ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. யோவானுடைய சீடர்கள் நோன்பிருக்கிறார்கள், பரிசேயருடைய சீடர்கள் நோன்பிருந்து மன்றாடி வருகிறார்கள். ஆனால் உம்முடைய சீடர்களோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கிறார்களே, ஏன் என்கிற குற்றச்சாட்டானது இந்த இடத்திலே கேட்கப்படுகிறது, சுமத்தப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு தெளிவுபட உரைக்கிறார். ஆன்மீகம் என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை குறித்தது, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்தது. இங்கு இருக்கிற ஒவ்வொரு இறை பணியாளர்களும் இறை ஊழியர்களும் நற்செய்தி பணியை, இறை பணியை அவர்களால் ஆற்ற முடிகிறது, அவ்வளவுதான். ஆனால் மனதின் ஆழத்திற்குள் சென்று தான் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இல்லை. இறை வார்த்தையை அறிவிப்பதோடு சரி, மாறாக அந்த இறை வார்த்தையை உள்வாங்கிக் கொண்டு நல்வாழ்வு வாழ்வதும் நம்முடைய ஆன்மீக பாதையை சீர்படுத்திக் கொள்வதும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை தவிர அது ஒட்டுமொத்த உலகிற்கும் சொந்தமானதாக மாறிவிடாது. ஒவ்வொருவரும் மனம் மாற வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதின் ஆழத்திற்குள் சென்று சிந்தித்து பார்க்க வேண்டும், ஆய்ந்து அலசி பார்க்க வேண்டும். பாருங்க, மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும். அப்பொழுது நீங்கள் சொல்றீங்கல்ல, அந்த நோன்பை என்னுடைய சீடர்கள் மேற்கொள்ளுவார்கள். எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை. அப்படி ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும், புதிய அந்த துண்டும் பழையதாய் போகும். பழைய தோற்பைகளில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை. அப்படி ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்து மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாழாகும். அப்படியானால் ஒவ்வொன்றிற்கும் அவற்றிற்குரிய அளவுகோல் உண்டு. அந்த அளவுகோலின்படியே அனைத்தும் செயல்பட வேண்டும், அனைத்தும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்கிற உண்மையை அவர் எடுத்து சொல்கிறார். ஒவ்வொரு காலம் வரும், தர்க்க காலத்தில் இது செயல்பட வேண்டும் என்றால் அத்தகைய நிகழ்வு நமக்குள் இருந்து மாற்றத்தை வெளிப்படுத்துகிறது. இயேசுவின் சீடர்களுக்குரிய காலம் என்று உண்டு. அந்த காலம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளின் காலம், அவர் துன்பத்தை அனுபவித்த காலம், சிலுவையை சுமந்து கொண்டு சென்ற காலம், அவமானங்களையும் அவதூறுகளையும் சந்தித்த ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் தான் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இயேசுவினுடைய சீடர்கள் இயேசுவின் துன்பக் கிண்ணத்தில் பங்கு பெறுகிறவர்களாக மாறினார்கள். இயேசுவின் சிலுவையை தங்களுடைய வாழ்க்கையிலும் சேர்ந்து சுமந்து சென்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டி அமைத்த இந்த ராஜ்யத்தை, இறை அரசை, விண்ணரசை தாங்களும் இணைந்து மென்மேலும் மெருகூட்டி கட்டி எழுப்பினார்கள். இயேசுவினுடைய சிலுவையோ, அவரது பாடுகளோ, அவரது துன்பமோ, அவரது மரணமோ முடிவு அல்ல. மாறாக அவருடைய உயிர்ப்பில் தான்
இயேசுவினுடைய வாழ்க்கை முழுவதும் நிறைவு பெற்றது. நாமும் கூட அவருடைய மகிமையில் மாட்சியில் பங்கு பெறுவதின் வழியாக, அவரோடு இணைந்து உயிர்ப்பதின் வழியாக இந்த இறை மாட்சியில் பங்கு பெறக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக மாறுகிறோம். எனவே இந்த உலகம் தருகின்ற பழிகளை, குற்றங்களை, சுமைகளை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பயணிக்கிறோம் என்றால் அது நமக்கு அதிகமான துன்பங்களையும் வேதனைகளையும் வலிகளையும் தான் கொடுக்கும். மாறாக இறைவன் மீது நம்முடைய நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் செலுத்தி வாழும்போது நம்முடைய வாழ்க்கை எதை குறித்தும் கவலைப்படாமல் இறைவனில் பெரும் மகிழ்ச்சி அடைவதையே இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது. உன் வழியை நீ ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. ஆம், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வழியை நீ ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு. அவரையே முழுவதுமாக நம்பியிரு. அவரே உன் சார்பில் இருந்து செயலாற்றுவார். ஆமீன். கையளிக்கின்றேன் இறைவா இந்த மெய்ப்பொருளாவே, அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கையை விட இந்த வளமையை விட உந்தன் அருள் நிறை ஒன்றே மேலானது. வாழ்க்கையை விட இந்த வளமையை விட உந்தன் அருள் நிறை ஒன்றே மேலானது. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லாம் வரங்களையும் விட மேலானது. கையளிக்கின்றேன் இறைவா இந்த மெய்ப்பொருளாவே, அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசியை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலால் பாடுவதாவது:
விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பார்ந்த தந்தையே, இந்த தெய்வீக ஆசீர்வாத பலியில் கலந்து கொண்டிருக்கிற இந்த முதல் வெள்ளி திருப்பலியில் பங்கெடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பையும் அவர் தருகிற மகிழ்ச்சியையும் அவர் தருகிற நிம்மதியையும் அமைதியையும் பெற்றுக்கொள்ள ஒன்றாய் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா இறை மக்களையும் பக்தர்களையும் உமது பேரன்பினால் ஆசிர்வதிப்பீராக. உமக்குரிய சாட்சிகளாய் அவர்கள் வாழ
இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் இயேசுவே தேவ நற்கருணையிலிருந்து வெளிப்படுகிற ஆற்றல், வல்லமை, சக்தி இதோ இவர்களுக்கு முழுமையான ஆசீர்வாதமாய் அமைவதாக. தேவ கிருபை இவர்கள் மீது பொழியப்படுவதாக. இவர்களின் முன்னும் பின்னும் இடமும் வலமும் வானதூதர்கள் பக்கபலமாயிருந்து இம்மாதம் முழுவதையும் அவர்கள் பாதுகாப்பார்களாக. ஆண்டவரே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளி நேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்று பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவருடன் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின்
விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர் பேரு பெற்றோர் பேரு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாளன் நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாளன் நீ அல்லவா. எனினாலும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. எனினாலும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது. எனவே இறையிறக்க நேரமான 3 மணிக்கு சிறப்பு ஆராதனையானது நடைபெறுகிறது. எனவே அருள் தேடல் டிவி நேயர்கள் அனைவரும் இந்த தெய்வீக ஆராதனையில் பங்கெடுத்து அன்னை மரியாளினுடைய புகழினால் நாம் ஒவ்வொருவரும் எவ்வாறு நிறைவான அருளை, அவரின் ஆசீரை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்கிற மகத்துவ ஆராதனையில் பங்கேற்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவரே, உமக்கு அஞ்சுவோருக்கு நீர் சேர்த்து வைத்திருக்கும் உமது அருள் எத்துணை மிகுதி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி
எங்கள் சகோதர சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு உகந்தவர்களாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரசனியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.